Welcome to Love Today channel. This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing platform is very best for earning. It is a best trusted work from home. Send your name and qualification on WhatsApp to 9994104160 and get a full details. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளான ரசம் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து மூணு போல் காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் வந்து மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், 4-5 பல் போல் பூண்டு. இப்போ அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இப்போ இது எல்லாமே நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் இப்போ எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்சி வச்சது ஒரு பாத்திரத்தில். நெக்ஸ்ட்டு வந்து புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். நான் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நீங்கள் வந்து ரசம் செய்த முன்னாடியே கொஞ்சம் ஒரு லெமன் சைஸ் வந்து புளி வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது கரைச்சி நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்தோம் பார்த்தீங்களா, இப்போ அதோடு இது சேர்த்துக்கலாம். இப்போ பொடி கரைச்சி எடுத்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியை, புளி தண்ணியை மட்டும். இப்போ புளி தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், அது பிசைஞ்சு அதில் போட்டுக்கலாம். தக்காளி வந்து பார்க்க இப்படி தான் இருக்கணும். இப்போ அதுக்குள்ளே போட்டு பிசைஞ்சு இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கட்டி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நம்ம கொதிக்க விடும்போதே லைட்டாக வந்து கரைஞ்சிரும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருங்காயம் சேர்த்தாச்சு. இப்போது ரசத்தை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சோண்டு கடுகு, 1 டீஸ்பூன் போல். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து இதோட அது சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரினா பபிள்ஸ் வரும். ஃபுல்லாக இந்த மாதிரி பபிள்ஸ். நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சு.